காலை உற்சாக வணக்கம். செல்வி நித்யானந்தவர்களே வாருங்கள். வணக்கம். வணக்கம் வாணிமோகன் அவர்களே, வணக்கம் அன்பு உறவுகளே, வணக்கம் அதிபர் அவர்களே. இன்று கேள்விக்கணை வாரம் 590 உடன் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். லண்டன் தமிழ் ரேடியோ பாமுக தொலைக்காட்சி மூலம் இப்பொழுது நீங்கள் கேள்விக்கணை வாரம் 590உடன் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். வழமை போல உங்களுக்கான கேள்விகள் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆகாஷ் லைட் என்ற பகுதியில் சென்று நீங்கள் வெல்வதியார் பகுதிக்கு போனீர்கள் என்றால் அதில் நீங்கள் கேள்விக்கணை 590 என்று இருக்கிறது. அதில் நீங்கள் உங்களது பெயர்களை கொடுத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நிமிடத்தில் உங்களது பெயர்களுடன் நீங்கள் கேள்விக்கணையுடன் நான் இதில் ஓப்பன் பண்ணி விடுகிறேன். பார்த்து கொள்ளுங்கள் யார் யார் இணைந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு அழகாக தெரியும். வலிமையாக இணைந்திருக்கும் நேயர்கள் ரெடி என்று இருந்தால் நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களது கேள்வியில் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். இன்று மார்கழி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கேள்விக்கணை வாரம் 590. நான் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். இந்த வருடத்தின் நிறைவு வெள்ளியன இது. ஆமாம், ஆமாம், இந்த வார வெள்ளிக்கிழமைக்கு. ஆமா, இந்த வருடத்தின் இறுதியான இன்றைய தின கேள்விக்கான நிறைவான இன்றைய தின நிகழ்வு. இன்றைய தினம் நீங்கள் உங்களுக்கான புள்ளிகள் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. கேள்விகளை நீங்கள் உள்வாங்கி அதுக்கேற்ற மாதிரி உங்களது பதில்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். 10 செகண்ட் 12 செகண்டுகள் இருக்கிறது. இறுதியான 3 கேள்விகளுக்கும் 200 புள்ளிகள் வீதம் உங்களுக்கு இருக்கிறது. சரி, இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். மீண்டும் நன்றியுடன் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள், நீங்கள் புதிய நேயர்கள், நீங்களும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். வளமையான நேயர்கள், நீங்கள் உங்களது புள்ளிகளின் விவரம் இன்றைய தினம் முகப்புத்தகங்களிலும் லண்டன் தமிழ் முகப்புத்தகங்களிலும் எல்லா 3 பகுதியிலும் நான் ஒவ்வொரு வாரம் உங்களது நிகழ்வு முடிந்த பின்னர் உடனுக்குடன் நான் அந்த புள்ளிகளை சேர்த்து அதில் போட்டுக்கொள்கிறேன். 200 புள்ளிகளை தாண்டியவர்கள் வாணிமோகன், ஜெயமலர் அவர்கள் 1 புள்ளி வித்தியாசத்தில் தான் இருக்கிறீர்கள். பார்ப்போம் இந்த வருட முடிந்த பின் யாரும் அடுத்த வருட சுற்றில் முதலாவதாக இணைந்து வர போகிறீர்கள் என்று. அதற்கு அடுத்தபடியாகவும் 2-3 நேர்கள் சொற்ப புள்ளி வித்தியாசத்தில் தான் இருக்கிறீர்கள். பார்ப்போம். சரி, மீண்டும் வாழ்த்துக்களுடன் இப்பொழுது கேள்வி ஆரம்பமாக இருக்கிறது. இப்பொழுது நனி என்றால் உங்களுக்கானது அணி, அழகு என்ற பதம் இருக்கிறது. உங்களுக்கானது 2 சுழி நீனாவுக்கானது. நனி, இப்பொழுது நனி, கல், மிகுதி, பெயர். நனி என்றால் மிகுதி என்பது அதன் அர்த்தம். பன்மை என்பது பல. உங்களுக்கானது பன்மை 3 சுழி என்ன இருக்கிறது. பெருமை, தகுதி, முதன்மை. தகுதி யாருமே போடவில்லை. பன்மை என்றால் தகுதி. 3வது அட. உங்களுக்கு அநேகமாக தெரிந்திருந்த சொற்தான். பார்ப்போம். பகுதி, சொல், பாம்பு. அர என்றால் பாம்பு. அரவம், அர என்பதெல்லாம் பாம்பு. இது இதற்குரிய அர்த்தம். இது 2 வண்டு, கட்டு. இது 2 என்பது சரியானது. உலகில் மிக பெரிய விலங்கு இது. ஒட்டகச்சிவிங்கி,
திமிங்கிலம், ஒட்டகம். இதில் திமிங்கிலம் தான் பெரிய விலங்கு. நீளத்தால ஒட்டக சிவிங்கியா இருக்கும். ஆனா பெரியசு என்று சொல்லிக்கல திமிங்கிலம் தான் வரும். உயரமான விலங்கு ஒட்டக சிவிங்கி, ஒட்டகம், புள்ளிமான். இது ஒட்டக சிவிங்கி என்பது சரியானது. மிக நீளமான நதி, உலகில நீளமான நதி நைகர், நைல், அமேசான். அமேசான் நதி தான் நீளமானது. அகலமானது நைல். ஆழமான ஆழி, உலகில் ஆழமான ஆழி மரியானா, பைக்கால், ஹவுடவ். மரியானா தான் ஆழமான ஆழி. பைக்கால் என்பது ஏரி, கவுடவ் என்பது இந்தியாவின் அணை. உலகில மிகப்பெரிய பாலைவனம். ஒன்றுதான் பதில் போட்டுட்டேன். ஓகே, அடுத்த கேள்வி. மிகச்சிறிய அரசு எது? வத்திக்கான், மொனாக்கோ, நவ்ரு. உலகில மிக சிறிய அரசு வத்திக்கான் என்பது சரியானது. அதிக அளவில் எரிமலைகள் உள்ள நாடு. உலகில அதிக அளவில் எரிமலைகள் இந்தோனேசியா, இத்தாலி, ஐஸ்லாந்து. சுனாமியை நினைத்தீர்கள் என்றால் பதில் வரும். இந்தோனேசியா என்பது சரியானது. மிகப்பெரிய எரிமலை, உலகில மிகப்பெரிய எரிமலை சிலியில இருக்கிறதா, அல்லது சுவிஸ்ல இருக்கிறதா, அல்லது இத்தாலியில இருக்கிற எரிமலையா? எட்னாவா, மன்பிளாங்கா அல்லது லஸ்காரா? லஸ்கார் என்பது சிலியில இருக்கிறது. மன்பிளாங்க் சுவிஸ்ல இருக்கிற மலை. எட்னாவும் அது மலையிலையும் இருக்கிறது, எரிமலையாக இருக்கிறது இத்தாலியில. உலகில மிகப்பெரிய நூலகம். அமெரிக்கா, மாஸ்கோ, இந்தியா. அமெரிக்கா என்பது சரியானது. மிகப்பெரிய குடியிருப்பு அரண்மனை. உலகில மிகப்பெரிய குடியிருப்பு அரண்மனை இது எந்த நாட்டில இருக்கிறன்னு பாருங்க. சுல்தான் போர்க்கியாவின் அந்த அரண்மனையா, சீனாவின் இம்பீரியலா, லண்டன் பக்கிங்காமா? மிகப்பெரிய குடியிருப்பு அரண்மனை சுல்தான். அதுதான் குடியிருப்பு அரண்மனை பெரிது. உமைத் பவன் அரண்மனை இது எங்கிருக்கிறது? உமைத் பவன் குஜராத்ல, ராஜஸ்தான்ல, மயிலாப்பூர்ல. ராஜஸ்தான்ல இருக்கிறது தான் உமைத் பவன் அரண்மனை.
இப்போ உங்களுக்கு வர்றது சிறப்பு பெயர்கள். மெட்ராஸ் என்று சொல்லப்படுகிற இதனுடைய சிறப்பு பெயர் காஞ்சிபுரம், மதுரை, சென்னை. சென்னை. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம். குட்டி ஜப்பான். குடந்தை, சிவகாசி, கரூர். சிவகாசி. பட்டாசு நகரம். சிவகாசி, தஞ்சாவூர், கும்பகோணம். சிவகாசி என்பது சிவகாசி, குட்டி ஜப்பான் இரண்டுமே பட்டாசு என்று சொல்லப்படுவது சிவகாசி தான். நெற்களஞ்சியம் சிறப்பு பெயர் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இடம். தஞ்சாவூர், திருச்சி, திருச்சிராப்பள்ளி. தஞ்சாவூர். ஒத்த சொல் வேங்கை. மின்னின் அல்லது தங்கம் அல்லது மரம். மீன் இல்லை, மின் அல்லது தங்கம் அல்லது மரம். வேங்கைக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. வேங்கை என்பது தங்கத்துக்கான ஒரு சொல்லும் மரத்துக்கான ஒரு சொல்லும் இதில் இருக்கிறது. ரெண்டுமே சரியானதுதான். வாணி, பத்மினி, ராஜினி, சக்கா. ஓகே. நெருப்பு, தீ. கனல், உதி, அனல். இதுக்கான ஒத்த சொல். இதுவும் இரண்டுமே சரியானது. கனல் என்றாலும் நெருப்பு, அனல் என்றாலும் நெருப்பு. துயில் ஒத்த சொல்லம். களவு, நித்திரை, அளவு. நித்திரை என்பது சரியானது. இப்பொழுது எதிர்ச்சொல் அடைப்பு. உடைப்பு, திறப்பு, கடைப்பு. திறப்பு. எதிர்ச்சொல் ஒழுக்கம். இழுக்கம், அழுக்கம் இரண்டு வந்திருக்கிறது. முதலாவது இரண்டாவதுக்கு போடுங்க. இழுக்கம் என்பது சரியானது. எதிர்ச்சொல் மாளிகை. குடிசை, குடி, குருசை. குடிசை என்பது சரி. இப்பொழுது நீங்கள் திருக்குறளை முடித்து வருங்கள். இருள் சேர் இருவினையும் செய்கிறா இறைவன் பொருட்சேர் புகழ் புரிந்தார். மாட்டு. நான் இறகை எடுத்துட்டு மட்டு கண்டு போட்டு விட்டேன். மாட்டு. அதை கவனியுங்கள். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ். நீடு வாழ்வர்.
எங்கும் செத்தும் நீங்கள் மிகுதியை முடித்து வையுங்கள். எங்கும் செத்தும் பொங்கி வழிகிறது எழுவது பலம் நாக்குச் சாகவில்லை. எங்கும் செத்தும் நாக்கு சாகவில்லை. எட்டி பழுத்தென்ன இருக்க வேண்டும். ஈயார் வாழ்ந்தென்ன பிடிக்கு ஆகாதா. எட்டி பழுத்தென்ன ஈயார் வாழ்ந்தென்ன. இரட்டை கிளவி முன்னுக்கு நீங்கள் போடுங்கள். வென்று மழை வெள்ளம் கொட்டியது. வெல வெல தொபு தொபு வெடு வெடு. தொபு தொபு வென்று மழை வெள்ளம் கொட்டியது. மாறி மாறி பார்ப்போம். 31 கதையாம் பான கதையாம். அதில் நீங்கள் பாருங்கள் இரட்டை கிளவி விறு விறு வளவள வத வத. விறுவிறுப்பான வளவளவான வதவதவான. விறுவிறுப்பான கதையாம். வளவளண்டு வராது, அதை கதைக்கிறது தான் வளவள. பாகிஸ்தானின் 11வது பிரதமர் யார்? நவாஸ் ஷெரீப், பெனாசிர் பூட்டோ, முகமது கான். பெனாசிர் பூட்டோ என்பது சரியானது. இரத்தினசிறி விக்ரமநாயக்க இலங்கையின் அரசியல்வாதி. இவர் இறப்பு எப்பொழுது நடைபெற்றார்? 2016, 18, 20. அன்னைக்கு இன்றைய தினமா இருக்க வேணும். சிவர தெரியல, இன்றைக்கோ நேற்றைய தினமோ தெரியல. 2016ஆம் ஆண்டு நடைபெற்றது. மேரி கியூரி, பியர் கியூரி ஆகியோர் ரேடியத்தை தாம் கண்டுபிடித்தாக அறிவித்தவர் எந்த ஆண்டு? 1898, 95, 90 இல்லையா? 1898, 95, 90 இல்லையா? இரண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடித்ததாக அறிவித்தவர் 1898 இல்லை. சிறப்பு தினம் பொக்சிங் நாள். பொக்சிங் நாள் என்பது அது பொதுநலவய நாடு. இது இரண்டுமே இந்த நாள் நடைபெறுகிறது. 25, 26, 27 இந்த மாசம்தான். 26ஆம் தேதி தான் அது பாக்ஸிங் டே என்று வருவது. ஆடி பேரலையின் நினைவு தினம் எப்பொழுது? இப்ப நேற்றைய தினம் எத்தனை ஆண்டு பாருங்கள். 18, 20, 22? 20 ஆண்டு. ஆயிரத்தி 847 ஆறுமுக நாவலர் முதலாவது பிரசங்கத்தை வண்ணார் பண்ணை கோயிலில் ஆரம்பித்தவர். அது எந்த கோயிலில்? வண்ணார் பண்ணையில உள்ள முருகன் கோயில்லையா, கந்தசாமி கோயில்லையா, அல்லது வைத்தீஸ்வரன் கோயில்லையா? வண்ணார் பண்ணை எந்த கோயில்? வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் ஆரம்பித்து வைத்தார். ஆயிரத்தி 857 கனடாவின் தலைவராக ஒட்டாவை தேர்ந்தெடுத்தவர். இவர் யார் தேர்ந்தெடுத்தவர்? விக்டோரியா மகாராணி, ஜஸ்டின் ரூடோ, முகமது புகாரி. கனடாவின் தலைநகராக 1857. விக்டோரியா மகாராணி தான்
இவர் இப்ப இருக்கிறவர் அல்லவோ, அதை யோசிக்கல. 1857 ஆண்டு போட்டிருந்தேன், அதை பார்க்கவில்லையா? திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இறந்தவர். இது இந்த நாளில் இறந்திருந்தார். 31/12/2022 என்பது சரியானது. யாருமே போடவில்லை. இல்லை தண்டவாட்டில் வந்துட்டு போயிட்டு ஓகே, பதில் தன்பாட்டில் வந்துட்டு என்ன பதில் போடையில போயிட்டு வாங்க. இதை பாருங்க, கிரிபாட்டி மத்திய அமைந்துள்ள ஒரு தீவு நாடாகும். எந்த இடம் வந்து பாருங்க, பசிபிக் கடல், கருங்கடல், செங்கடல். கிரிபாட்டி அது பசிபிக் கடலில் அமைந்துள்ள ஒரு தீவு. வரப்போவது அவதானம். இந்தியாவின் தேசிய பண் அதாவது ஜனகணமன முதலில் இது வந்து காங்கிரஸ் மாநாட்டில் இணைக்கப்பட்டது இந்த ஆண்டு கல்கத்தாவில. போகுதா? 1911. சரி, பாப்போம் இருக்கா திருப்பி என்ன போறது முதல் ஓடுது. பாப்போம் அடுத்த விதிக்கு வலிமையை அணைக்கிறவுள்ள டைம் அதுக்கு குறைச்சி வச்சுட்டீங்க. 10 செகண்ட் தான். உலகின் மிக பெரும் குகை மெக்சிகோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1966, 65, 60. வேகமா போடுங்க. 66 என்பது சரியானது. என்ன போயிட்டு பொறுங்க. சரி, இன்றைய தினத்துக்கான நிறைவு கேள்வி. யாழ்ப்பாணம் இது தென்மராட்சி மிரிசில் இலங்கை படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பொதுமக்கள் எத்தனை ஆண்டு? 2000, 2002, 2005. கேள்விதான் அது பெருசுன்றதுக்காக சொல்றேன். மிரிசுவில்ல நடந்தது, இலங்கை படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது எந்த ஆண்டு? 2000, 2002, 2005. 2000 ஆண்டு என்பது சரியானது. நேவிசக்க 2543 புள்ளிகளுடன் முதலாவதாக சிறப்பான வாழ்த்துக்களுக்கு. கலைவாணி 2407 புள்ளிகளுடன், வாணி மோகனுக்கும் வாழ்த்துக்கள். ராஜினி 1913 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். பத்மினி 1818 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். அதிபர் அவர்கள் 1566 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். சரோஜினி அக்கா 1400 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். ஜேசி 718 புள்ளிகள். நகுலவதி அவர்களுக்கு இணைய முடியாமலோ தெரியல, அவ்வளோ புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். இப்ப அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேள்விக்கும் பணம் போயிட்டு நாங்க கூடைக்கும் சரியா கூடையில அது குறைச்சிதான் 10 செகண்ட் தான், அப்பதான் மாறுபடும். இல்ல அது நல்ல போயிட்டு நாங்க இஞ்சால பார்த்து அமர்த்துறதுக்கு இல்லாத போயிட்டு வாழ்த்துக்கள். என்ன அந்த என்ன கொட்டினதுன்னு சொன்னா அது விலைன்றுதான் நான் போட்டது. பாருங்க விலைதான் வரும். போனேன்ன்றது நடுங்குதலுக்கு வரும். எனக்கு ஒரு ஆட்சேபனை, செல்வி நீளமா இருந்தது லைன்ல நீளமானது நைல், அகலமானது அமேசான். நீளமானது நைல், அகலமானது நதி. எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் தந்த பதில் நீளமான நதி என்பதற்கு அமேசன் என்று நீங்க தந்த நீங்கள். எனக்கு படிப்பிச்ச கந்தசுவாமி முதலியார் வந்து நீளமானது நைல் என்றும் அகலமானது அமேசன் என்றும் தான் சொல்லி. இல்ல இப்பொழுது வந்து மாறித்தானே இருக்கிறது.
அது என்னண்டு மாறும் நைல் இது எப்படி இது மாறும் இது இது சிறப்பான தொகுப்பாளரா இருக்கிறார். நைல் நதி எப்படி மாறும் நைல் நதி பார்க்கலாம். இல்ல நீளமான இல்ல நதி மாறாது. நான் அகலமண்டு தானே அந்த இல்ல இல்ல சந்தகதி நீங்களே அகலமா நீங்களே போன நீளமா? முறை இல்ல நீங்களே நீளம் நீளம் கேள்வி நீளம். இல்ல கேள்வி போட்டிருந்தீங்க நீங்களே கேள்வி போட்டிருந்தீங்க நீளமான நதி ஆமா. நைல் நதி என்று இப்ப ஓகே. சொல்றீங்க ஆழமான நதி இது இல்ல சவுரா இல்ல இதுல என்ன கேள்வி வந்திருந்தது? நீளமான அகலமா நதி நீளமா? நீளம் நீளம் நீளமும் நீளமா? ஓகே. பெருசும் ரெண்டு வந்திருந்தது. இல்ல நீளம் 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 தான் நீளமான முதல்ல வருது உலகில் மிக நீளம் நீளமான நதி அது. அது ஓகே. நாங்கள் அந்த ஒன்று ஒன்றும் ரெண்டு என்ற மாதிரி இது பாடமாக்கி வச்சிருக்கிறோம். சரி பாக்குறேன். ஓகே. நான் திருப்பி அமேசன் அந்த கேள்வி அமேசன் வந்து அகலம் தான். பாக்குறேன். அதை நீங்க பார்க்க அமேசன் இயலாது. வந்திருந்தது. நீங்க நீங்க 5 தொகுப்பு கரணம் போடணும் அதுல பாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. இல்ல நான் அப்படி இல்ல இல்லை அதிபர் அவர்களே. பிழை என்று சொன்னால் அடுத்த முறை திருத்தத்தில் அந்த கேள்வியை உடனே கொடுப்பேன். இல்ல அடுத்த பார்க்க வாரத்துக்கு சரி நான் அது நன்றி. ஆனா நீங்க அருமையான ஒரு பதில் சொன்னீங்க. அதுக்கு உங்களுக்கு இல்ல ஒரு இல்ல நோபல் நான் பரிசு என்னண்டா இப்ப இப்ப வந்து அமேசன் அகல நீளம் ஆயிட்டுதுன்னு சொன்னீங்க. இல்ல இல்ல அதுல இல்ல நான் அதில் பார்த்திருந்தேன். அதுல நீளம் அகலம் என்று பார்க்கும் பொழுது முன்னர் இதன்றதுக்கும் இல்ல இப்ப இல்ல இதன்றதும் அப்படி என்றுதான் பார்த்திருந்தேன். இல்ல அமேசன் வந்து அகலம் தான். அகலம் அகலத்துல அமேசன் காடுகள் என்று வர்றதெல்லாம் இந்த மிக பதில அகலமான பகுதிகளுடைய 2 மடங்குகள். இல்ல இப்ப சுகமான மாறினா கேள்வி. ஓம் ராஜினி அவர்கள் சொல்லுங்க. நீளமான நதி நைல் நதியான சுகமான கேள்வி. இல்ல அதான் தொகுப்பாளர் என்ன சொல்றாரு என்றால் இப்ப அது அகலமா ஆயிட்டுதான் நைல் நதி. இல்ல அப்படித்தான் அகலம் நீளம் என்பது இதுல நான் ஒரு தடவை பார்க்கிறேன். நான் சிலவள போட்ட இதுல மாறி பார்த்துட்டு போட்டிருக்கலாம். இன்னும் ஒரு கேள்வி மிக மிக மன்னிப்புடன் நான் அதை திருத்தி பார்க்கிறேன். திருத்தி போட்டு அடுத்த இதில் நான் அந்த கேள்வி உங்களுக்கு திரும்பி வரும். இல்ல இது ஒரு எங்கட சின்ன வயசு கால நகைச்சுவை. இப்ப உலகின் பெரிய நாடு என்றால் ஒருவர் இந்தியான்னு சொல்லுவார். அப்ப இல்லையே அது ரஷ்யா என்ற அப்ப அவர் ஆசிரியர் சொல்லுவார் இப்ப மாத்தி போட்டாங்க போல இருக்கு. இல்ல இப்ப என்னென்றால் நாங்கள் படிக்கலையும் கூட பாத்தீங்கள் என்றால் இப்ப வத்திக்கான் முன்னர் வந்து நிறைய அறைகள் இருந்தபடியா அந்த அரண்மனையைத்தான் பெரிதென்று சொல்வார்கள். பிறகு பக்கிங்ஹாம் அரண்மனை தான் 517. ஆனா அதிலும் பார்க்க இப்பொழுது சுல்தான் அரண்மனை தான் மிகப்பெரிய அரண்மனையாக இருக்கிறது. ஆமா அவர் அது சரிதான். அவர் பேஸ்புக்ல போடாமலே அதை செய்துட்டார். அதனால எங்களுக்கு தெரியாது. நீளமானதுல நைல் அதை அப்படியே குறிப்பா வைங்க. அடுத்த முறை கொண்டு வாங்க. அதைத்தான் பாக்குறேன். மற்றது எனக்கு 23வது கேள்வியில அடைப்புக்கு எதிர்ச்சொல் கேட்டிருந்த நீங்கள் உடைப்பு நீங்க திறப்பு போட்டுனீங்க. ஆனா உடைப்பு தான் அது வேற. திறக்கிறன்றாலும் அது மூடுதல் திறத்தல். நீங்க உடைப்புன்றதும் ஒரு 3வது பதில் தெரிவிப்பா தந்திருந்த நீங்கள் 23வது கேள்வி. 23. ஓகே. இப்ப அதுக்கு அது நீங்க சரியா போட்டிருந்தீங்கன்னா நான் தான் முதலாவதா வந்திருப்பேன். 100 புள்ளி தானே அதுல 5ல ஒன்றுல வந்திருப்பேன். இல்லையே நைல் நதியிலையும் எனக்கு வந்திருக்கு. பரவாயில்ல. சரி நான் சொன்னேன். ஆனா அது மூடுதல் திறத்தல் அடைத்தல் உடைத்தல் உடைப்பு அடைத்திருப்பது அது உடைப்பெடுப்பது. ஆனால் நான் 100% விவாதிக்க மாட்டேன். அதுவும் வரலாம் என்று நினைக்கிறேன். ஆனா என்ன கேள்வியை பார்க்கல எனக்கு என்ன தோன்றிச்சென்றால் கிரமமாக வந்து பங்கு பெற்றவருடைய பொறுமைக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அதைவிட பெரிய விஷயம் பொறுமையா நீங்கள் ஆர்வமா இதை தேடுறது இருக்குல்ல. சில வழியில நீங்கள் வாரத்துல 2 தரமும் செய்திருக்கிறீங்க. இந்த வாரமும் 2 தரம். அப்ப சலிப்பே இல்லாமல் கேள்வி தேடுற ஒரு ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அது ஓடும். ஆமாம் அதுலயும் சில நேரங்கள்ல அந்த டைம்களும் அப்படி இப்படி இருக்கும். ஓடி வந்திருக்கல அது சில நேரங்கள்ல தவறுகளும் கூடுதலாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது.
அதை சுட்டி காட்ட முடியாது, சுட்டி காட்டலாம். இல்ல அதைத்தான் நான் சொல்லுவது, சுட்டி காட்டுங்கள். சுட்டி காட்டினால் ஆமா, அடுத்த முறை மீண்டும் நான் இந்த விடுமுறை நிற்கிற நாள்ல அதை திருப்பி பார்த்துட்டு திருத்தம் போட்டு விடுவேன். அதே அவர்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போடும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்கள். ஆனால் ஜெசி அவர்களும் சரோஜினி அவர்களும் வேறு அலுவல்களோடு இருந்து விட்டார்களோ? இல்ல ஜெசி வேலையில வணக்கம் அதிபர், நான் வேலையில நின்றுதான் போடுவேன். செய்து நீங்கள் சரோஜினி அக்காவின் சரோஜினி அவர்கள் செய்தன. அப்ப கடிகாரி அதை அதுவும் செய்தார். இல்லாட்டி முதலாம் இடம் தான். நிச்சயமா நான் அதை ஏற்றுக்கொள்ள. முதலாவது வர வேண்டியவர் ஏன் கடைசியா வந்தார். சரோஜினி அவர்கள் ஆச்சரியம். எனக்கு சரோஜினி அவர்களை நான் வென்றதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு வந்து முன்னர் மாதிரி இல்ல, அவருக்கு ஆகாஷ் லைட்ல போய் அவர் ஆறுதெல்லாம் வாச்சு பதில் போடுறதுக்கு இடையில அந்த டைம் 12 செகண்ட் தானே. வேகமாக செய்ய மாட்டார், முன்னர் மாதிரி இல்லை அவர். இப்ப நேரடியா நான் கேள்வி கேட்டா அவரை நீங்க இவர்கள் நிச்சயமா முதலாவது இடம் சரோஜினி அவர்கள், இரண்டாவது இடம் பத்மினி கமலஹாசன் அவர்கள், மூன்றாவது ராஜினி அவர்களுக்கும் கொடுக்கலாம். ஆமா நேரடியா கேள்வி கேட்டால் அவர்கள் வர இயலாது. ஆனா அந்த கடைசி கேள்வி எல்லாம் நிறைய புள்ளி இருக்குது, அது அமர்த்தப்பட மாட்டேன்றது. அந்த 66 சொல்லி குகையா அந்த மெக்சிகோ அமர்த்தினானே அதெல்லாம் தக்கணும். இல்ல அது 10 வினாடி என்று செல்வியர்கள் சும்மா சொல்றார். அது ஒரு வினாடி கூட கொடுக்கல. இல்ல அதில் விவாதத்துக்கு இடம் இல்லை. கடைசியை தவிர அதுக்கு முதல் 3 கேள்விகளும் நீங்கள் நேரத்தை பிறகு செக் பண்ணுங்க, அது மாறி அமர்த்தி அது கேள்வி பார்க்க விடை காணும் போது அது சரியான பதிலை தந்து விடும். இல்ல அதுவும் அது நாங்கள் உங்களில் குறை சொல்லவில்லை, அது செய்யும் போது நடக்கிற தவறுகள் தானே. அது ஓகே. நிறைந்த வாழ்த்துக்கள். மற்றது இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியாக வந்தவர்களுக்கு எங்கள் எல்லோர் சார்பிலும் சிறப்பான ஒரு கைதட்டு. எனக்கு நான் ஒரு கையில மொபைல் வச்சிருக்கோடைய சத்தம் கேட்காது. எல்லாரும் கைதட்டி எல்லாரும் எல்லாருக்காகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இது பங்கு பெற்றின எல்லோருக்கும். இப்ப தொகுப்பாளருக்கு ஒரு கைதட்டு போட்டுடலாம். அவருடைய ஆர்வத்துக்கு இந்த ஆண்டின் 2024 ஆண்டில் 3 செய்கிறார்கள். ஜெயா நடேசன் அவர்கள், சிவலட்சுமி அவர்கள், செல்வி தியாகன் அவர்கள் மற்றும் இளையவர்கள் செய்தார்கள் மாலை நேரங்கள்ல. இளையவருடைய ஆக கூட உங்களை விட கூட கேள்வி. இளையவர்கள் 5 கேள்வியோடு வருவார்கள். வெல்வது யாருக்கு வேர்த்து விறுவிறுக்க வருவார்கள். அப்ப அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். மிக்க நன்றி. தொடருங்கள். நன்றி. இப்பொழுது உங்களுக்கான மற்ற கேள்வி இணைய போறது. சரி, வலிமை போல வரும் நேயர்கள் அதிபரும் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் எந்தெந்த இலக்கத்தில் வருவீர்கள் என்றால் 10 இலக்கங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். வாணிமோகன் முதலாவதாக வாரவர். 8. நான் 3. நெவிசக்கா? நான் 6. நான் 4. பத்மினி 4. ஜெசி. சரோஜினி அக்கா 2ஆவதா வாரீங்களா? இடம் இருக்குது. ரெண்டாவதா வாரீங்களாக்கா? ராஜினிக்கு அடுத்ததா? நீங்கள் இல்ல நான் 6 சொன்னேன். நான் 10 கேட்டா உதவியா எனக்கு அப்ப பரவாயில்ல 7 தாங்க. எனக்கு ராஜினிக்கு 6 கொடுங்க. மாறி இதென்ன பேரை போட்டிருக்கிறேன். சரோஜினி அக்கா 5ஆவதா வர போறீங்களா? 2ஆவதுக்கு இடம் இருக்குது. வரலாம். ஓகே, அப்ப 2ஆவதா ஒருத்தரும் இல்ல. சேர்ந்தா தனித்தனியாவா? எல்லாரும் தனித்தனியா தான் சொல்ல போறீங்க. தனித்தனியாவா? சரி, பரவாயில்ல. இப்ப 2ஆவதுக்கு ஒருத்தரும் வரையில ஆனபடியா அந்த இடம் இருக்கிறது. இப்ப அதே ஒழுங்குபடியே நீங்கள் வாங்க, பரவாயில்ல. இப்ப வாணி உங்களுக்கானது. உலகில வாணி ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். மற்ற கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் 2ஆவதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. சரியா? மற்றவர்கள் நீங்கள் இடையில வந்து சொன்னீங்கன்னா இன்றைக்கு அடுத்த 5 புள்ளி உங்களுக்கு இருக்காது. ஆரம்பத்திலேயே முதலே சொல்லுவீர்கள். நான் கடந்த வாரத்தான்
மறுவடைப்பில் கேட்டேன். அது போல அமைதியாக சொல்லும் பொழுது சொல்லுங்கள். பிறகு நோய் நோயாண்டு திரும்பி வந்து சொல்றதால அது உங்களுக்கு அது பார்க்கவும் ஒரு அசிங்கமாகவும் இருக்கிறது. கவனமாக அவதானமாக நீங்கள் உங்களுக்கான சான்ஸ் வரும் பொழுது அதை சொல்லிக் கொள்ளுங்கள். தியாக்கா வந்து இருக்கிறவர்களுக்கு தியாக்கா நீங்கள் 2வது அணைஞ்சு கொள்ளுங்கள். நாங்க வந்து செய்ய நன்றி. வெள்ளன தொடங்கிட்டீங்க அன்றைக்கு. ஓ 11 மணி தொடங்குறேன். நான் வந்து குளிச்சு போட்டு அவர்களுக்காகத்தான் குடும்பத்துல போட்டுட்டு தொடங்குவோம். இல்ல குடும்பத்துல போட்டு இருக்கிறேன். பிறகுதான் ஆனால் தொடங்க போறது நான் விடிய பிறந்தான் வழிகட்டு வந்த நாங்கள் விடியத்தான் வந்து சேர்ந்த நான். அப்ப நான் 11 மணி தானே தொடங்குவீங்களா காமிட்டுட்டேன். பரவாயில்ல. இப்ப நீங்கள் உங்களோட இலக்கம் 2வதாக்கா? சரி, ஓகே. நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் 9வதா வாங்க நகுலவதி. ஓகே. இணைஞ்சிருப்பவர் வாணி, ஜியாக்கா, நேமிசக்கா, ஜெசி, சரோஜினி அக்கா, பத்மினி, ராஜினி, அதிபர் அவர்கள், நகுலவதி அவர்கள் இணைஞ்சிருக்கிறீர்கள். உங்களோட இலக்கம் நகுலவதி 9, அதிபர் அவர்கள் 8, ராஜினி 7, பத்மினி 6, சரோஜினி அக்கா 5, ஜெசி 4, நேமிசக்கா 3, ஜியாக்கா 2, வாணி 1. ஓகே. இப்ப வாணி மோகன் அவர்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். உலகில அதிகமான அந்த உணவு விசேஷமான உணவு சமைப்பதில் ஃபேமஸான நாடுகள் 10 நாடுகள் வரிசைப்படுத்தி இதில் முதலாவதாக இருக்கும் நாடு வரிசையில நீங்கள் 10 நாடுகள்ல நீங்கள் ஒன்று சொல்லிக் கொள்ளலாம். அதிகமான உணவு சமைப்பதில் விசேஷமான உணவு சமைப்பதில் பிரியமான நாடுகள் சொல்லுங்க பார்க்கலாம். விசேடமான உணவு தயாரிப்பது. இப்ப நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா இந்த நாட்டு உணவு வந்து ஸ்பெஷலா இருக்கும் என்று விரும்பி சாப்பிடுவார்கள். ஓகே. சொல்லுங்க. மலேசியா. நீங்கள் இதுகளுக்குள்ள பார்த்துக்கோ. அங்க மலேசியா உணவு இதண்டாமல் நான் உங்களுக்கு ஒரு உதவியை முதலே தருவேன். கூடுதலாக நீங்கள் ஆசியா நாடுகளுக்குள்ள இருக்குத்தான் ஆசியா நாடு உண்டு. 2 நீங்கள் யூரோப்புக்குள்ளே நிறைய நீங்கள் இது இங்கே இருந்தீங்கன்னா இப்ப ஒரு யூரோப்புக்கு வந்தீங்கன்னா ஃபேமஸான சாப்பாடுகள் இருக்கு. அப்ப இத்தாலி. ஓகே. பிரான்ஸ் சொல்றேன். ஜெர்மன். இல்ல நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். நான் கேட்டேன் யூரோப் நடக்குறீங்களா ஆசியா நடக்குறீங்களான்னு சொல்லி. இல்ல நீங்கள் எதென்றாலும் சொல்ல அவர் மலேசியா என்று சொன்னபடியாத்தான் நான் சொன்னேன். ஆசியா நாடு இருக்கிறது, அது ஒரு பொதுவான ஒரு நாடை நீங்கள் அப்படி. அப்ப நான் சொல்லலாம், நான் ஆசியா நாடு நான் சொல்றேன் ஜப்பான் சொல்லி. நீங்கள் ஜப்பான். ஓகே. ஜெசி நீங்க சொல்லுங்க. சுவிஸ். சரோஜினி அக்கா? நோர்வே சாப்பாடு. பத்மினி? ஆசியாவிலேயும் சொல்லலாமா? ஆமா சொல்லுங்க. பஞ்சாப்னு சொல்றேன். பஞ்சாப் வந்து இப்ப இங்க நாடா போனது. நாடு அப்படியே இருங்கோ. அடுத்த 10 பேரேக்குள்ள சொல்லுங்க. சரியா? ராஜினி? சைனா. அம்புல சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அதுவரை அவர்கள் சொல்லுங்க. உண்டு லெபனீஸ் cuisine. லெபனான். நகுலவதி? நான் இத்தாலியை சொல்றேன். இத்தாலி. ஓகே. வாணி அவர்கள் இத்தாலி சொல்லி இருந்தார். அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இத்தாலி. ஸ்பெயினை சொல்றேன். திருப்பி சொல்ல விளங்கவே மாட்டுது. பொருங்கோ. சரி, இனி நீங்கள் சொல்ல இல்லாதான் ஸ்பெயின் சொல்லி இருக்கிறீங்க. இப்ப கீழே நின்று வருகிறேன். அதிபர் அவர்கள் சொல்லுங்க. அப்பம் சொன்ன நாடுகளை சொல்றேன், அதை தவித்துக் கொள்ளுங்கள். இத்தாலி, பிரான்ஸ் இருக்கிறது. இத்தாலி சரியானது வாணி. ஜப்பான் நேவிசக்கா சொல்லியிருந்தார் சரியானது. பிரான்ஸ் யார் சொல்லியிருந்தார்கள்? ஜெயாக்கா சொல்லியிருந்தார் சரியானது.
ஜெசி சுவி சொல்லியிருந்தார். அந்த இசன்னா மட்டும் சரியானது. நோர்வே இல்ல, பத்மினி இல்ல, ராஜினி சீனா சொல்லியிருந்தார் இல்ல, லெபனான் சொல்லியிருந்தவர் அதிபர் அவர்கள் இல்ல. சரி, இப்ப ஸ்பெயின் சொல்லியிருந்தார், அதுவும் சரியானது. 4 நாடுகள் வந்திருக்கிறது. அதிபர் அவர்கள் வேறு ஒரு பஞ்சாப் சொல்லியிருந்தார். வாழ்த்துக்கள் மெக்சிகோ, வாழ்த்துக்கள், சரியானது. மெக்சிகன் சிக்கன் மெக்சிகோ சரியானது. ராஜினி சொல்லுங்க, கீழே இருந்து தான் தருகிறேன். ராஜினி அடுத்த துருக்கிய சொல்லிப்பான். விட்ட கதை கேட்கிறது. நிப்பாட்டுங்கள், சவுண்ட நிப்பாட்டுங்க. ஓகே, துருக்கி பத்மினி நீங்க கிரீஸ் சொல்றேன். சரி, சரியானது, வாழ்த்துக்கள். நீங்கள் அப்போத பஞ்சாப் சொன்னீங்கள், நான் எடுத்து தந்தேன், அதை உதரம் கவனிக்கல. சரோஜினி அக்கா சரோஜினி அக்கா என்ன சொன்னீங்க? நியூசிலாந்து. ஆமா, நியூசிலாந்துல என்ன சாப்பாடு இங்க ஃபேமஸ் தெரியல. ஜெசிக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கிறது, சொல்லுங்க பாப்போம். ஜெசி உங்களுக்கு சொல்ல முடியுமோ தெரியல. இணைஞ்சா சொல்லுங்க. நேவிஸ் அக்கா நீங்க சொல்லுங்க. ஜெசி இணைஞ்சா ஏற்றுக்கொள்றேன். நான் ஜெர்மனி சொல்லி பாக்குறேன். ஜெர்மனி முதல் யாரோ சொன்னவர். நான் ஒருத்தர் சொல்ல இல்லை. ஜெர்மனியில என்ன சாப்பாடு ஃபேமஸ்? ஜெர்மனியில அந்த சோசேஜ் அந்த அதுகளெல்லாம் அந்த இது என்ன சொல்றது, சலாமி அதுகளெல்லாம் காலை சாப்பாடு. சலாமிய நாங்கள் வந்து சாப்பாடா வாங்கி சாப்பிடுவோமா? காலை சாப்பாடு மிகவும் சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரியாது. ஏக்கா சொல்லுங்க. நான் இந்தியா. வாழ்த்துக்கள். அதான் பஞ்சாபியா, பஞ்சாப் சொல்லியங்களோ அதை சொல்லி இருந்தேன் என்ன. வாழ்த்துக்கள். இந்தியா. வாணி சொல்லுங்க. உண்டு துருக்கி அப்போது வந்து தவறானதுதான். இப்ப பாருங்க, 3, 4, 5, 6 நாடு வந்திருக்கிறது. என்ன நாடுகள் சொல்ல இருக்கிறது பாருங்க. உங்களுக்கு இதுக்கான உதவிய தருவது வந்தால் வாணிதான் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப அடுத்தது இப்ப வாணின்ற இது உங்களுக்கான முதலே கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் நாடு உண்டு. ஒன்றுக்கு தரவு. மற்ற ஒன்று வந்து உங்களுக்கானது வீடு கட்ட தேவையான ஒரு பொருளின் ஒரு பகுதி. அது வந்து இறுதி பக்கத்தில் அந்த நாட்டின் இறுதியில் வரப்போறது ஒன்று. அது 2 எழுத்திலான வீடு கட்ட தேவையான 2 எழுத்திலான ஒரு பொருள். அது வந்து இறுதியில் வரும் ஒரு நாடு. சரி, இப்ப ஒரு சொல்லக்கூடாது, உதவியா கேட்டுக்கொள்ளுங்கள். 2 அடுத்த நாடு காளைச்சட்டை என்றவுடன் ஞாபகத்துக்கு வரும் ஒரு நாடு. அடுத்தது காளை சண்டை, மாட்டுக்கு சண்டை. அடுத்தது 2 சொன்னவர்களா இல்லையே? ஸ்பெயின் வந்து விட்டது. ஓகே, அப்ப என்ன 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரி, என்ன ஒரே ஒரு நாடுதான் இதுக்கு. சொல்லுங்க பாப்போம். பங்களாதேஷ். அப்ப பொறுங்கோ. ஐயோ பொறுங்கோ. ஜெசி, பங்களாதேஷ் தவறானது. இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழும் நாடு என்று சொல்லி இருந்தேன். என்ன ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு சொல்லி போட்டு போகுவோம் ஜெசி, அல்ல வாணிக்கான சந்தர்ப்பம். மற்றது ஒரு இடத்துல நான் எனக்கு சுவரா சொல்ல தெரியல. இந்த இடத்தில் கிறிஸ்தவர்களின் ஒரு சர்ச் இருக்கிறதா இருக்கணும், ஃபேமஸ் ஆனது. சரோஜினியக்கு அவதிப்படுறீங்க, சொல்லுங்க.
ஸ்பெயின் வந்து ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் ஒன்று சொல்லவா? இப்ப வாணிதானே சொல்லணும். பத்மினி சொல்லுங்க. வியட்நாம். வியட்நாம். இன்றைக்கு உங்களோட 2 பேருக்கும் இன்றைக்கு இறுதி இது புள்ளிகள் போகுதுமா? ஏன் சொல்லுங்கன்னு சொன்னீங்க? அதான் உங்களுக்கு 10 தரம் சொன்னேன். சரி, வாணி சொல்லுங்க சொல்ல கேக்குறீங்கள் இல்ல? வாணி சொல்லுங்க. அதான் பொறுங்க வரேன். நீங்கள் தந்த தரவுகள் ஒன்றும் போகல உள்ள. ஆசியாவில் நீங்கள் இஸ்லாமியர்கள் அதிக வாழும் நாடு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு கேள்வியில் கூட எரிமலைகளை பற்றி சொல்லியிருந்தேன். எரிமலைகள் அதிகமாக இருக்கிற நாடு என்று சொல்லி கேள்வியோடு வந்திருந்தேன். அப்ப இந்தோனேஷியா. வாழ்த்துக்கள். இந்தோனேசியா என்பது சரியானது. மணிப்புடன் ஏக்கா சொல்லுங்க. நானும் இந்தோனேசியா தான் வச்சிருந்தேன்னா நான் அது இல்ல இந்தோனேசியாவா நீங்க சொல்லுங்க. சிங்கப்பூரை சொல்லி பாக்குறேன். சிங்கப்பூர். ஓகே, நேவிசக்கா உங்களுக்கானது. வீட்டுக்கு தேவையான ஒரு இருந்தேன் உதவிக்கு. வாழ்த்துக்கள். போர்த்துக்கல் என்பது சரியானது. என்ன ஒன்று இது நான் நினைக்கிறேன் உங்களோட கிறிஸ்தவத்தை அந்த சேர்ச் இருக்க வேணும் இந்த நாட்டில. நான் சுவரா சொல்ல மாட்டேன், இருக்க வேணும் என்று நினைக்கிறேன். 2 எழுத்திலான ஒரு நாடு. அடுத்த ஆள் ஜெசி சொல்லிட்டாரு. ஓகே, சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா. செல்வி அக்கா. ஆமாம், சொல்லுங்க பாப்பம். சரோஜினி ஜெசி சொல்லி பாக்கட்டா. சொல்லுங்க. சீனா. சீனா. சீனா இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள். இனியும் முயற்சியாக. நீங்கள் இப்ப என்ன சொன்னீங்க சரோஜினி அக்கா? கிரீஸ். ஓகே, கிரீஸ் நான் சொல்லிட்டேன். ஏற்கனவே வந்துடுது கிரீஸ். பத்மினி நான் சொல்லவா? சொல்லுங்க. சொல்லிக்கல சொல்லுங்க. நான் பிரேசில சொல்லி பாப்போம். பிரேசிலுக்கு எத்தனை எழுத்து? 2 எழுத்துல என்ன தெரியாது. அப்படி 2 எழுத்து. ராஜிலியா சொல்லுவான். சிலியா. கடவுளே சொல்லுவேன். நானும் போத்துக்களை தானே. சரி, நான் அப்படின்டா ரோம சொல்லி பார்க்கணும். வேற ரோம் இத்தாலி சொன்னது வந்துடுது தானே. அப்ப யோசிக்கலையா நீங்கள் அங்க? சரி, அதிபர் அவர்கள் சொல்லுங்கள். அதிபர் அவர்கள் வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்குள்ள சிந்திச்சு பாருங்கள். 2 எழுத்துல. இது முஸ்லீம் கதையா போகுது இப்போ? இல்ல மணிக்கோணம். அப்படி என்ன கேள்வி? இல்ல, அந்த முதல் கேட்ட அந்த சாப்பாட்டின் இதுலதான் ஒரு நாடு வரவில்லை. இல்ல நான் பாஸா இல்ல. 2 எழுத்திலான ஒரு நாடு சொல்லுங்க. எதுல உங்களுக்கான உதவி 2 எழுத்திலான உங்களுக்கான கிட்டத்தட்ட நீங்கள் பேரிச்சம்பளத்தை நினைச்சு பார்த்தா கூட அந்த அதுல கொஞ்சம் முன்னெழுத்த மாத்தி நீங்கள் 2 எழுத்துல ஒரு நாடை சிந்திச்சு பாருங்க. பெருவா இப்ப ஏக்கா சொல்லி இருந்தார். உங்களுக்கு இன்றைக்கு புள்ளி உங்களையும் போட்டுது. மன்னிப்போட நகர்வோம். மன்னிப்போட இன்று மிக மிக மன வருத்தத்துடன் சரோஜினி அக்கா, பத்மினி, மூவரின் புள்ளிகள் இன்று உங்களுக்கு கிடையாது. அதுதான் நான் கேட்கல தானே. அதிபருக்கு உதவி சொன்னா நீங்களே பதில சொல்லுங்கள். உங்களுக்கு உண்டாக்கி நான் இந்த வருஷத்துக்கான இறுதியில உங்களுக்கு கட் பண்ணினா தான் நீங்கள் அடுத்த வருஷமாவது சொல்லுவீங்க. இல்ல அதத்தான் நான் உங்களுக்கு கவலை இல்ல, எனக்கு தான் கவலை. நீங்க கவலைப்பட மாட்டீங்க, நான் தான் கவலைப்படுறேன். எனக்கு ஏதாவது புள்ளி கிடைத்தால் அதை பிறகு உங்களுக்கு நீங்கள் சரியானதான மெக்சிகோ. அப்ப அது அவர் ஜெயநடேசன் அவர்களுக்கு கொடுத்துவிடும். ஏன்னா நான் தொடர்ந்து வருவதில்லை தானே. அப்ப அது பரவாயில்ல.
என்ன வீட்டுக்கு குழப்பம். சரி, இப்ப இதே வரிசையில படிதான் நீங்கள் இப்ப என்ன ஒரு கேள்வி டைமுக்கு தானே வாணி? தாராளமா சரி தாராளமா போகுங்கள். சரி, இது கேட்ட கேள்வி ஒன்று தர்றேன்னா, உலகில மிகப்பெரிய கிறிஸ்தவ ஆலயம், கவனமா கேளுங்க, கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிற அவை இந்த பெருநாள் என்ற மாதிரி அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக போட்டு வேண்டாம். முதல் புள்ளி போட்டு தானே இதிலேயாவது எடுத்துக்கொள்ளுங்க. சரி, சொல்லிக்கொள்ளலாம். நிறைய ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் இருக்கிற, தேவாலயங்கள் இருக்கிற 10 இடங்களில நீங்கள் 10 இடங்கள் ஃபேமஸான இடங்கள் இருக்கிறது. இதில் ஒன்று சொல்லி பாருங்கள். எந்தெந்த நாட்டில சில சில ஆலயங்கள்ல வந்து ஒரு நாட்டிலேயே இருக்கிறது நிறைய ஆலயங்கள், அதுல ஃபேமஸான இருக்கிற ஆலயங்கள் இருக்கிறது. பார்ப்போம் எந்தெந்த இடத்தை நீங்க சொல்லுவது. சரி, ஆரம்பிச்சு கொள்ளுங்கள். ராணிமோகனை ஆரம்பிச்சு கொள்ளுங்கள். கீழே நின்று போவோம். எரிசலம். ஓகே, வாணி எரிசலம். ஆலயங்கள் என்று பன்மையில சொன்னால் அவதானிச்சு கொள்ளுங்கள். அதத்தான் நான் ஆலயம் என்று சொல்லவில்லை. ஆலயங்கள், தேவாலயங்கள். நானும் இடங்கள் என்று சொல்லல, இடம் என்று சொன்னேன். அதத்தான், அது பிரச்சனை இல்லை. அதை சிந்திச்சிங்களா? பெரிய பெரிய ஆலயங்கள் உள்ள கேக்குறீங்களா? அதான் கணக்க இருக்கிறது ஆலயங்கள். அடுத்தவர் இத்தாலியில சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம். அத நான் கேட்கல. இங்க சென்ட் பீட்டர் சொல்ல தேவையில்ல, இத்தாலி சொன்னா சரி. யாரும் சொல்லலாம். அதத்தானே இப்ப நானும் சொன்னேன் எரிசலம். இது இங்க இத்தாலியில இருக்கிற. நான் அதை சொல்லல, நான் சொன்னேன். பாருங்க, சரியா இருக்குது. நேவிசக்கா சொல்லுங்க. அதிகாரிகளுக்கு டைம் போதா, எங்க போறீங்களா சொல்லிட்டு போலாம். இல்ல இல்ல, யாரும் சொல்லலாமோ பேர் சொல்ல சொல்றதோ? இல்ல அவர்கள் ஒழுங்கின்படிதான் வரலாம். நான் பிரான்ஸ சொல்லுவேன். இத்தாலி சரி. நீங்க பிரான்ஸ்ல. ஓகே, அடுத்த ஆள் சொல்லுங்க. ஜெசி சொல்லுங்க. அப்ப நீ ஜெசி நிக்கிறீங்களா? உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வாங்க. ஜெசிக்கு அடுத்த சரோஜினி அக்கா சொல்லுங்க. அடுத்த பத்மினி. நோர்வேயா? நோர்வே. இவர் அடிக்கடி நோர்வேக்கு தான் போவார். வாணி இருக்கிறத சொன்ன காகம் தந்தை இத மாதிரி தான் உங்களோட நிலவு. இல்ல யோசிச்சு பாத்தீங்களா என்னத்துக்கு சொன்னேன்னு சொன்ன நேற்று பாருங்க. சரோஜினி அக்கா கடத்த பத்மினி. ஓ, கதைக்கிறீங்க பத்மினி? உங்களுக்கு சான்ஸ் சொல்ல முடியுமா? சொல். ஐயோ, ஓமாமா பதில் இல்ல 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 இல்ல. மற்றவரை கூப்பிடுங்க. நீங்க தேடுங்க. அடுத்த ராஜினி சொல்லுங்க. ராஜினி தேடிக்கொண்டுதான் இருக்கிறீங்க. என்னத்த சொல்லிக்கணும்? சரி, சொல்லுங்க. நீங்க போர்த்துக்கல். வாழ்த்துக்கள். போர்த்துக்கல். முதல் நான் தந்த உதவி எல்லாம் சொல்லி இருந்தேன். அதிலேயே நாடுகள் ஒன்று இருக்கிறது. பார்ப்போம். இவர் கியாக்கா இத்தாலி சொல்லியிருந்தார். சரி, ஓகே. பிரான்ஸ் சொல்லியிருந்தவர். அதிலும் பார்க்க வேற நாடுகள் இருக்கிறது. ஓகே, சரி. அடுத்தால் அதிபர் அவர்கள் சொல்லுங்க. சொல்லுங்க பார்ப்பாங்க. பெரிய பிரித்தானியா. வாழ்த்துக்கள். அதுதான் வாணிக்கு சொன்னேன், இருக்கிறத விட்டுட்டு ஓடிங்களேன். இங்கிலாந்து என்பது சரியானது. அடுத்தவர் யார் இருக்கிற? நகுலவதி சொல்லுங்க. உங்களை கொண்டு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இத்தாலி. வாழ்த்துக்கள். இத்தாலி ஜெயாக்காவும் சொல்லி இருந்தா. ஆனா இத்தாலியில இருக்கிறது ரெண்டு இது இருக்கிறது. வாழ்த்துக்கள். ஓகே, அது மூன்றாவதாக இருக்கிறதும் இத்தாலியில இருக்கிறது தான் வேற. 5வது இடத்திலும் இத்தாலி வந்திருக்கிறது. வாழ்த்துக்கள்.
பெரிய கண்டங்களை எல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நான் அப்போது நாட்டுச் சண்டையை சொல்லி இருந்தேன். இப்ப இப்ப சத்தம் போடாம திரும்பியே வந்த இடத்துக்கு வாங்க. சரி, இப்ப வாணி அடுத்த தரம் நகுலவதி, இப்ப நீங்கள் கீழிருந்து வரைக்கெல்லாம் சொல்லுங்க பாப்போம். என்ன முடிச்சான்னு உங்களுக்கு? எனக்கு ஒரு ஐரோப்பாவோ இல்ல ஆசியாவும் சேர்த்தோன்னு சொல்லிட்டு நீ சொல்ல நீங்கள் உலகத்திலே அப்படியே பாருங்க. அதான் முதலே சொல்லியிருந்தேன், கண்டங்களையும் சிந்திச்சு பார்க்கலாம்னு சொல்லி இருந்தேன். ரஷ்யாவை சொல்லி பாக்க. ரஷ்யாவில இருக்கோ இல்லையோ தெரியா சொல்லி பாக்க. இருக்குது ஆனால் அந்த அளவுக்கு கணக்கே இல்லை. அவ்வளவு. ஓகே வாணி, அடுத்த பாருங்க அதிபர் அவர்கள் சொல்லுங்க. அதிபர் அவர்கள் காளையை சிந்திச்சு பாருங்க. காளை சண்டையை, மாட்டு சண்டையை சிந்திச்சுங்களா நாடு வரும். அவர் மியூட்ல விட்டுட்டார். வணக்கம் அதிபர் அவர்களே. இல்ல அவர் போன்ல நிக்கிறார். இல்ல மன்னிக்கணும், ஸ்பெயின். வாழ்த்துக்கள். அவர் இன்றைக்கு ரெண்டுக்கும் சொல்லி இருக்கிறார். பாக்க நீங்க மாட்டு சண்டையை சொன்னா நாங்களும் சொல்லுவேன் தானே. இப்ப உங்களுக்கு என்ன இல்ல, அவர் வரையில தானே மாட்டு. அவர் அப்போதான் கண்டபடி மாட்டபடி இல்ல, அவர் இங்கிலாந்து சொல்லி இருந்தார். ஓகே சரி. அதிபர் அவர்கள் 2 சொல்லி இருக்கிறார். போர்த்துக்கல் சொல்லி இருந்தவர்கள் யார்? போர்த்துக்கல் சொல்லி ராஜினியா சொன்னீங்க. ஓகே. மற்றது இத்தாலி ஜெயாக்கா சொல்லியிருந்தார். நகுலவதி சொல்லியிருந்தார். அவ்வளவு பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆமா, அந்த 10 நாட்டுக்குள்ள பிரான்ஸ் வரையில இல்லையா? இல்ல, வேற யாரும் ரஷ்யாவோ யாரோ சொல்லி இருந்ததார். நான் ஒன்று சொல்லவா? உங்களுக்கு அப்போதே போல வாய உண்ணாமல் பொருங்க, நான் வரிசையா வாரேன். இப்ப தார் கடைசியா அதிபர் அவர்களுக்கு பிறகு ராஜினி சொல்ல வேணும். நான் என்ன ஸ்பெயினை சொல்றேன். ஸ்பெயின். ஓகே வாழ்த்துக்கள். ஸ்பெயின் தான் இப்பதானே அதிபர் அவர்கள் சொல்லி இருந்தார். கேட்க இல்லையா? மறந்து போன. ஆனா ஸ்பெயினிலே 2 இது ஸ்பெயின். இந்து ஆலயம் சொன்னா நான் இந்தியாவுக்கு தான். அமெரிக்கா தேவாலயம் இலங்கை இந்து மக்களுக்கு சம்பந்தமா? அப்ப அதை யோசிச்சு பாருங்க. சரோஜினி அக்கா பத்மினி இப்ப அமெரிக்காவை சொல்லி பாக்குறேன். வாழ்த்துக்கள். அதான் கண்டத்தை சிந்திங்கன்னு சொல்லியிருந்தேன். பத்மினி அமெரிக்கா. ஓகே சரியானது. அடுத்தால் சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா நேவிஸ் ஜெசி. அடுத்தது நேவிஸ் அக்கா. சரோஜினி அக்கா ஒன்று சொல்லுங்க. விளங்கல? எரிசலமா? வாழ்த்துக்கள். வாணி அதைத்தான் முதலே சொல்லி இருந்தார். ஒரு நாள் சொல்லிக்கலாம், அதை பார்த்து கொண்டீங்களா சுகமா இருக்கும். இப்ப ஜெசி இணைய முடிஞ்சா சரி. நேவிஸ் அக்கா சொல்லுங்க பாப்போம். நான் துருக்கியா சொல்லி பாக்குறேன். துருக்கியிலும் இல்ல. ஓகே. அப்ப என்ன அடுத்தது ஜெயாக்கா சொல்லுங்க பாப்போம். துருக்கியில இல்லையா என்ன கேட்டா எனக்கு தெரியுமே. பிலிப்பைன்ஸ் கிறிஸ்தவ நாடுதான். அங்க இல்ல, இங்கதான் அதிகமான கிறிஸ்தவ ஆலயங்கள். ஓகே வாணி ஒன்று சொல்லுங்க பாப்போம். அவர் அப்போத சொல்ல இருந்தார். வாங்கோ என்று சொல்லுங்க தானே. வான்றதுக்கு எதிர்ப்பதமா வர்றதுல ஒரு நாடு சொல்லி பாருங்க. ராணி பாருங்க. இப்ப என்ன சொன்னீங்க? வாக்கு எதிர்பார்த்துக்கு என்ன சொன்னீங்க? வாங்கோண்டா. அதோட ஒரு நாட்டை சொல்லி பாருங்க. அந்த முதல் எழுத்த நெச்சு தீவு என்றதை ஆங்கிலத்துல உச்சரிச்சு போட்டு பாருங்க.
நான் எல்லாம் ஒரு கோயிலுக்கு போனா அதை சொல்ல மறந்துவோம் அந்த நாடு. ஆங்கோண்ட எதிர்ப்பதம் அது போங்கோ. அத முன்னாடி எடுங்கோ வேணப்பா. எதிர்ப்பது தான் கேக்குறீங்க, அதுக்கு போங்கோ. அதத்தான் அதுண்ட முன்னுள்ள ஒரு எழுத்த அதோட தீவு. ஆ, நானும் அந்த இடத்துக்கு நான் சொல்றேன் ஊருக்கு அந்த கோயிலுக்கு. சரி இப்ப அடுத்த ஜியாக்கா சொல்லுங்க அப்போ. என்ன கேட்ட நீங்க? சரி அவ்வளவுதான். அடுத்த அப்புறம் இல்ல இல்ல கேளுங்க என்னண்டு இல்ல எனக்கு அத முதல் கேட்ட கேள்விதான். பர்மா. பர்மா. ஓகே. நெவிசக்கா? நான் பெல்ஜியம் சொல்லி பாக்குறேன். பெல்ஜியம். ஓகே. ஜெசி இல்ல. ஜெசி ஜெசி வந்துட்டார். செல்வி அக்கா நிக்கிறேன். ஆனா நான் இந்த விடிகள் கேட்கல செல்வி அக்கா. ஓகே. என்னன்னா விடிகள் ஒன்றும் கேட்கல. வான்றதுக்கு எதிர்ப்பதத்தான ஒரு சொல்லோட தீவு என்றதை நீங்கள் ஆங்கிலத்தை சொல்லிட்டு அதை தமிழாக்கி போட்டு சொல்லுங்க அப்ப சொல்லி இருந்தேன். மாணிக்கு ஒரு உதவி. பாவுக்கு கோ. ஓ தமிழ்ல போவியா வருவா. இதுக்கு மிஞ்சி என்னத்த உழவு 100 விதம் இப்ப அறிவார் பிடிச்சிருப்ப பாருங்க. அவருக்கு மூளை கூட தானே. அதான் என்ன ராஜினியார் சேண்டி கொண்டே இருக்கிறீங்க என்னோட. நீங்கள் நானும் பார்த்தேன். நான் சரி ஜெசிக்கு சொல்ல முடியாட்டி யோசிங்கோ. சரோஜினிய இப்ப ஆர்வப்பட்டீங்க சொல்லுங்க அப்ப. கொங்கோங். வாவுக்கு வாணி கொங்கோங். அடுத்த பத்மினி என்னன்னு தெரியா சொல்லி பாப்போம். மெக்சிகோ. மெக்சிகோ. ஐயோ உங்களுக்கு எப்படி செய்யற எனக்கு என்ன செய்யற. ராஜினி சொல்லுங்க அப்ப. நீங்கள் இந்த நாட்டுக்கு போன நீங்கள் சொல்லுங்க அப்ப. போனன்னு சொன்னீங்க. போலந்து. அது ஆல்ரெடி வந்துட்டுது. நான் சொன்னேன் போலந்து. போலந்து இல்ல போர்த்துகல் வந்து. பாணி போ. லேண்ட் தீவு போலந்து. போலண்ட். நான் போனேன் இந்த கோயிலுக்கு. அவ்வளவுதான். அதுல மற்றது ஒரு நாடுதான் இது. வேற ஒரு கண்டத்துல இருக்கிற நாடு ஒன்று வரும். ஒரு இடம் மட்டும். 10 நாடுக்குள்ள பிரான்ஸ் இல்லையா செல்வி? இல்ல. 10 நல்ல ஃபேமஸான கோயில் எல்லாம் இருக்குல்ல பிரான்ஸ்ல. பிரான்ஸ்ல இருக்குதான் எனக்கு தெரியும். நைஜீரியா வருமா? அதுகள் எல்லாம் வராது. அங்க வராது. இதுல நைஜீரியால இன்னொன்று என்னண்டா நான் சொல்லலாம். என்ன என்ன ஒரு இது நகுலவதிக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறது சொல்லி பாருங்க. அதிபரவர்கள் நியூசிலாந்து சொல்லி பாருங்க. அங்க வராது. இது வட அமெரிக்கா தென் அமெரிக்காவுக்குள்ள ஒரு நாடு. ரெண்டு எழுத்து உள்ளதா? இல்ல இல்ல. அது சொல்லியா? இல்ல. அர்ஜென்டினா இல்ல இல்ல. அதிபரவர்கள் என்ன முன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல எனக்கு ஓடுது இல்ல. இது அர்ஜென்டினா சொல்லி பாக்க. அதுகளுக்குள்ள கிட்ட வந்துருக்கிறீங்களாக்கும் பாப்போம். அது இல்ல. இதுக்கு என்ன உதவியும் தெரியலாம கிடக்க. அந்த ஞாபகம் இல்ல. 4 எழுத்தில் ஆனது. ஆங்கிலத்தில் 2வது எழுத்தோட இப்ப அவதிப்பட்டது யார் சொல்ல போறீங்களோ சொல்லுங்க. யார் சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஆசை யார் சொல்ல போறீங்க? ஆசை யாரத்தான் சொல்லி வேண்டாம்னா சொல்லுங்க. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சிறப்பான வாழ்த்துக்களோட நன்றி. நன்றி. அதிபரவர்கள் இப்ப நகுலவதி கீழே வரைய கூட நகுலவதி தான் வந்திருந்தார். சொல்லுங்க பாப்போம். நான் பிரேசில சொல்லி பாக்குறேன். நீங்கள் பிரேசில். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். பிரேசில் தான். சரி நன்றி. அவ்வளவு தான் வந்திருக்கிறது. ஆனால் ஸ்பெயின், இத்தாலி, போர்த்துகல், இங்கிலாந்து, போலந்து, இத்தாலியில, அமெரிக்காவில, ஸ்பெயினில, பிறகு அது 3வது இதுல இருக்கிறது இத்தாலி, பிரேசில், ரோம்ல தான்
அந்த கிறிஸ்தவ ஆலயத்தின் இது மிக பெரிய ஆலயமாக இருக்கும். ஆலயங்கள் பெரிய ஆலயம் அது இருக்கிறது. ஆனாலும் அந்த 10 அடிப்படையில் 10 இல்லையா நியூயார்க்? அதுவும் அங்க ஒரு பெரிய கோயில். தெரியல எனக்கு. அது 10க்குள்ள வரை அமெரிக்கா இருக்குதானே, நியூயார்க்கு வரும் தானே. ஆமா. இன்று இணைந்து சிறப்பித்த ஒரு நிமிஷம், நான் வைத்தியசாலை சென்று இப்போதுதான் வந்தேன். கடைசி 2 கேள்விக்கு தான் இணைந்தேன், முடியவில்லை. காரக்க இருந்தது, அது போட இல்லாம இருந்தது. நன்றி நன்றி. அது இணைந்ததே மிக சிறப்பு. நன்றி நன்றி நன்றி. மிக மிக சிறப்பு. இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் முதலாவதாக வந்திருந்த நேவி சக்கா இல்ல, முதலாவதாக வந்திருந்தவர் வாழ்த்துக்கள். அவருக்கு 10 புள்ளிகள் இன்றைய தினம் உங்களோட புள்ளிகளுடன் சேர்க்கப்படும். பிராவோ பிராவோ. மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நான் தான் சொல்லாமல் பேசாமல் இருந்தேன். மற்றும்படி நீங்கள் வந்திருந்த இந்த முறை அடிப்படையில் பத்மினியும் இன்னும் யாரோ ஒருவருடைய இதை நான் கொப்பியில் பார்த்து கொள்கிறேன். அவர்கள்தான் அதிகமான இந்த கேள்விக்கணை நிகழ்வில் இந்த வருடத்தில் இணைந்திருந்தார்கள். நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன், இந்த வருடம் இணைந்து அதிகப்படியாக வந்திருப்பவர்களுக்கு 10 புள்ளி சேர்க்கப்படும் என்று. அதில் பத்மினி 100% பார்த்திருந்தேன். அவர் ஒரே ஒரு தடவை தான் வராமல் இருந்தார். அந்த ஒரு தடவையோ 2 கணவற்றை அந்த இதுக்காக. மற்றபடி எல்லா இதிலும் அவர் இணைந்திருந்தார். மற்ற எல்லோருக்கும் 5 புள்ளிகள் நான் இந்த வருட இறுதியான் இதுக்கு சேர்த்துக் கொள்வேன். அதையும் சொல்லிக்கொண்டு இன்று அவருக்கு அந்த 5 புள்ளி போக அந்த அதில் வந்து விழுந்தானே, அப்ப அதையும் பார்த்து நான் மீண்டும் மறுவலிரப்பில் மீண்டும் ஒரு தடவை எல்லாவற்றையும் கூட்டி உங்களது புள்ளிகளை இன்றைய தினம் பின்னேரம் வேலை முடிந்து வந்து நான் அதை பார்த்து கொண்டு உங்களுக்கு இரவு நீங்கள் புத்தகங்களில் அந்த பகுதியிலும் உறவுகள் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடந்த புள்ளியும் போட்டிருந்தேன், பார்த்தீர்களோ தெரியவில்லை. எல்லோருடைய புள்ளியையும் கூட்டி நான் அதில் பதிந்து விடுகிறேன். மீண்டும் இந்த வருடம் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் போட்டியேக்கு அப்பால் நீங்கள் இணைந்து சிறப்பித்தது மிக மிக மகிழ்ச்சி. இது தொடர்ச்சியாக எனக்கு உதவி புரிந்த வாணிமோகன் உங்களுக்கு மிக நன்றி என தெரிவித்து, களங்கந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அருண்குமார் அவர்களுக்கும் எங்களுக்கு இந்த ஆகாஷ்வைக்கு வளம்படுத்தி தந்த அவருக்கு நன்றி என தெரிவித்து, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு, இணைந்த உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக மிக சிரமதார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாணி நன்றி. வணக்கம் அதிபர் அவர்களே. ஏதாவது கருத்து இருந்தால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்க. இல்ல, அதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு என்னுடைய புள்ளியை தயவு செய்து இன்று மாலை கூட்டி அறிவிக்கவும். இது அன்பான வீணா போயிடும் எல்லாம். இல்ல இல்ல, அது உங்களுக்கு உங்களோட பேர்லயே வரும் தானே. இல்ல அதான் அது போட மாட்டேன். இது ஒரு அன்பான வேண்டுகோள் தானே. இல்ல இல்ல, அது நீங்கள் அன்பான வேண்டுகோளா இருந்தாலும் போட மாட்டேன். செல்விக்கு இப்படி திருப்பம் இல்ல. அதுதான் இல்ல இல்ல இல்ல, அப்படி இல்ல, அப்படி கதைக்க கூடாது. இல்ல இல்ல, அப்படி அது வேண்டாம். ஆனால் இல்ல, என்ன ஒன்றும் இல்ல, 5 புள்ளி தானே கொடுத்தோட. வீட்டுல சாப்பாடு இல்ல. இல்ல, நீங்க அதை சொல்லாம வேண்ட புள்ளியல பாத்தீங்களா, 3 பேட்ட புள்ளியல் இன்னைக்கு கழிபட போகுது. தொடங்கி இருந்தா வந்திருக்கலாம். யார் யார் அந்த மூவர்? நான் சரோஜினி அக்கா, மற்றது யாரு? அப்ப சரி, அப்ப வேண்டாம். அப்ப 3 நான் நினைச்சேன் வாணியும் ஏமலரும் 2 பேரும் அடுத்தடுத்து நிக்கிற மாதிரிதான் முதலாவது வரை இருக்கணும். இன்று நான் பாருங்க, வாணிகிட்ட மட்டும் வாணி அதிகப்படியா நிக்கிறபடியா வாணியும் ராசினிட்டையும் கேட்கிறேன்னா, நேவிசாக்கா மூவரும் தான் பதில் சொல்லுங்க. இந்த வருடம் எத்தனை தடவை நான் சொன்னேன், நீங்கள் முன்னுக்கு திருப்பி திருப்பி சொல்லாதீர்கள், கேட்கிற முறையின்படி சொல்லுங்க கொண்டுதானே சொல்லி இருந்தேன். அப்ப கழிப்பதில் அது சரியா தவறா என்பதை சொல்லுங்க. என்னன்னு சொன்னா அப்ப சொல்லுங்க. உங்கள்ட்ட இல்லை, நீங்கள் புறாக சொல்லுங்க. வாணி சரி, நேவிசக்கா
இப்ப நான் கேட்ட கேள்விக்கான சரி அல்ல தவற மட்டும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் எத்தனையோ தடவை நீங்களும் புள்ளி கழிப்பட்ட நீங்கள் தான் உங்களுக்கும் கழிச்சிருந்த இந்த வருடம் முன்கூட்டியே வரிசையா சொல்லுங்க. அல்லது நான் ஒரு கேள்வியை சொல்லி ஒரு ஆளுக்கான சான்ஸ் கொடுக்குறேன். நான் எல்லோருக்கும் சொல்லி எல்லாருக்கும் கடந்த புள்ளியில் சரோஜினி அக்கா 3 தடவை சரியான பதில் சொன்னபடியா 2 புள்ளி வீதம் பண்ணி நான் 6 புள்ளி போட்டிருந்தேன் கடந்த இந்த திங்கட்கிழமை. ஆனால் அதுதான் சொல்லினேன், நீங்கள் புள்ளிக்கு அப்பால் நீங்கள் பிழைய செய்கிறீர்கள். அது நானும் தான் பிழை என்றால் பிழைதான், தவறுண்டால் தவறுதானே. அப்ப அதனால அந்த புள்ளியை நான் கழிப்பதில் தவறாண்டு கேட்டிருந்தேன். தவறுதானே நீங்க சொல்றது சரி, ஆனா நாங்க செய்யறது தவறு. கேள்விகளுக்கு தரவுகள் கொடுக்கறதுக்குள்ள தரவு தராம விட்டாலே நீங்க சொல்றீங்க இல்ல தானே? தரவு தராம இருந்தா என்ன சொல்றீங்க? ஏதாவது 2ஆம் தடவையில வரைக்கும் அப்படி நீங்க தரவு முதல் இந்த முறை நான் அதை பார்த்துக் கொள்றேன். சரி, ஆனால் அடுத்த இது சுற்றிலிருந்து நான் 2ஆம் தடவை நீங்கள் பதில் திருப்பி சொன்னாலும் உங்களுக்கு புள்ளி இல்லை. நீங்கள் சொல்லலாம், ஆனால் புள்ளிகள் இல்லை. ஓகேயா? ஆனால் அதே அடிப்படையில் இன்று நான் உங்களுக்கு மன்னிப்பு இதன்று நான் உங்களோட புள்ளியை நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஆனாலும் ஜனவரியில இருந்து நீங்கள் அந்த தவறு செய்தீங்கள் என்றால் உங்களுக்கு என்றாலும் அது நான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. கண்டிப்போட நீங்க கேள்வியை கேட்டுக்கொண்டு போகணும், ஒரு உதவியும் கொடுக்க கூடாது. அப்படியே எல்லாரும் பதில சொல்லி கொண்டு போட்டோம் இலக்கத்தின்படி. மற்றது நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் சொல்ல சொல்ல திருப்பி சொன்னா அது சரிதான். நீங்க தகவல்களை கொடுத்தாண்டுக்கிறீங்க. அது நான் தரவுல கொடுத்தால் அக்கா நீங்கள் வந்து யோசிக்கணும். நான் எனக்கும் உங்களுக்கும் எந்த வித விரோதமும் இல்லை. நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் இந்த சொல்லை அடிக்கடி பாவிக்கிறீர்கள். உங்கள எனக்கு ஏதோ கோவம், எனக்கு உங்கள என்ன போட்டி வந்து என்ன செய்ய போறேன்னு ஒன்றும் கிடையாது. நான் போட்டி அப்படியான நான் இது பொதுவா சொல்றேன், தர கொடுக்குறேன்னு மற்றவர்களுக்கு தெரியுதானே. சொல்றது வேற விஷயம். ஆனா நீங்கள் பானையில வந்து நீங்க தனிப்பட்ட முறையில எனக்கு அப்படி சொல்றது சரியில்லை. என்ன அதைத்தான் இல்ல உங்களுக்கு அதுல பொதுவா தான் சொன்னான். நீங்கள் சரோஜினி அக்கா பத்மினி 3 பேரும் தான் தவறு விட்ட. நீங்கள் இன்றைக்கு உங்களோட புள்ளிகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான்னு சொன்னேன் ஒழிய, ஆனால் அவர்கள் அதை பற்றி கதைக்கையில நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படி சொல்லாதீங்க. அடுத்த வருடம் ஏனென்றால் நாங்கள் சேர்ந்துதான் எல்லாரும் பயணிக்கிறோம். புலவிட்டால் நீங்களும் எனக்கு அட்வைஸ் சொல்லலாம், நீங்கள் புலவிடைய கூட எனக்கு சொல்லலாம். அதபடியால் அப்படி சொல்லக்கூடாது. அது மனவர்த்தக்கூடிய விடயமா போய்விடும். ஒரு இறுதி நிகழ்வில் எல்லோரும் மனவர்த்தமா போய்தாலும் அப்படி இல்லாமல் சந்தோஷமா, இது ஒன்றும் இல்லை, இது ஒரு போட்டி நிகழ்ச்சி தானே. எல்லோரும் பங்கு பெற்றி எல்லோரும், ஏனென்றால் இன்று இவர்கள் வந்தவர்கள் அடுத்த சுற்றில் மற்றவர்கள் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்துக்காகத்தான் நான் மாற்றி மாற்றி கொடுக்குறேன். அதனால என்னென்றால் இந்த ஆர்வ கோளாறு சரியா, இப்ப தெரியாட்டா பேசாம நிப்பார்கள் சரியோ. அப்போ ஒருத்தரோட கேட்க உங்களுக்கு தெரிஞ்ச அதானே நம்பர். இப்ப இல்லாட்டி நம்பர் ஏன் கேட்குற, இலக்கம் ஏன் கொடுக்குறோம். அப்ப இலக்கத்தின் அடிப்படையில் தான் அது வந்து ஒன்று இருக்கின்றது. தெரிந்தா இருங்கோ, பிரச்சனை இல்லை. மற்றவரும் உங்களை நீங்க தேடி வாரீங்க, மற்றவர்கள் தேடாமல் இருக்கிறாரு. இதுல தேடுறது இல்லை இதுல சரியா. அப்ப சரியா தவிர சொல்லிட்டு அதுல உட்கார்ந்துருங்கோ ப்ளீஸ். வரும் வருடத்திலேயாவது கொஞ்சம் நாங்க அந்த இலக்கத்தின் அடிப்படையில் சொல்லுவோம். இல்லாட்டால் நீங்கள் இப்போ இன்றைக்கு சொல்லல, நீங்கள் எப்போ சொல்லிட்டீங்க இலக்கத்தின் அடிப்படையில் வரும் இப்படி கேட்பேன். அப்படி நீங்கள் சொல்வதாக இருந்தால் அவர் அப்படி தான் சொல்லுவார். நான் சொல்லட்டேன்னு கேட்டேன், ஆமாண்டா உங்களுக்கு தமிழ்லாம் சொல்கிறேன். அதான் புள்ளி கழியும், நீங்கள் கழிங்க, இன்னும் கழிங்க. அதான் ஏனண்டா நான் வந்து இதுல இருக்கிறேன். நான் என்ன சொல்லுவேன், நீங்க சொல்லும் கொண்டுதான் சொல்லுவேன். ஏனண்டா நீங்கள் தான் யோசிக்க வேணும். அதுக்கு பிறகு நீங்க சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்ல சொன்னீங்க. ஏன்னா நான் இந்த இதுல இது கேட்க நான் அதைத்தான் செய்வேன். ஏன்னாடா நீங்கள் முந்தி நீங்கள் என்றால் நீங்க சொல்லும் கொண்டுதான் சொல்லுவேன். ஏன்னா அது என்னில தவறு என்று நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன் சொல்லுங்க, ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே ஒரு தடவையும் சொல்லித்தரேன், நீங்கள் முன்னுக்கு சொல்லாதீர்கள் வரிசையாடு. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டு ஒரு ஆள் பதில் சொல்லியிருக்கல, எல்லோரும் மனவர்த்த டக்கண்டு ஒரு ஆள் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் அன்றைக்கெல்லாம் அந்த
ஐயாண்ட கேள்விக்கு. ஆனா உண்மையில் அந்த நவலாவதிக்கு நான் புள்ளி போட்டிருந்தேன். ஆனா உண்மையில அது போட கூடாது என்று அவர் 459 தான் சொல்லி இருந்தார். ஆனா ஜெசிக்கும் போட்டு நான் அவருக்கும் போட்டு என்றால் அவர் முதல் சொல்லிட்டார் என்றதற்கு நீங்க சொன்ன வழியா. ஆனா உண்மைக்கு அதை அப்படி போடக்கூடாது என்றால் யோசிச்சு பாருங்க. அவர் சொன்னதுதானே அதான் நான் எல்லாருக்கும் அப்படி நான் எனக்கு மனச்சாட்சிக்கு அது சரி, பாவங்கள் விளையாடுறவர்கள் சந்தோஷமா விளையாடி போட்டுமன்றது பார்த்தால் அது நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா இனி பிறகு புள்ளிகள் இல்லாமத்தான் எல்லாமே போய் கொண்டிருக்க வேண்டி வந்துடும். அதை யோசிச்சு செய்யுங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஒரு வருடமும் இதையே திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி பழைய பல்லவியா இப்ப 590 வந்து விட்டது. இனியும் அப்படி இல்லை, வார கிழமையிலிருந்து அடுத்த 10 சுற்றும் விசேட சுற்று. எந்த ஒரு உதவியும் முன்கூட்டியே சொல்லுகிறேன், இந்த வெறும் 10 வாரத்துக்கும் வாய் திறக்கவே மாட்டேன். நீங்க சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி விடுங்க, அவ்வளவுதான். இப்ப முதல்ல சொல்லிட்டேன். இந்த 10ம் 600க்கான சுற்று ஆனபடியால் அதில் நீங்களே சிந்திச்சு நீங்க செயல்படுங்க. நான் முதலே சொல்லி போட்டேன், இன்றைய தினமே சொல்லி இருக்கிறேன், வரும் 10 சுற்றுக்கும் நான் எந்தவித உதவியும் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு கேள்விதான், யார் சொல்றீங்களோ அவருக்கானதான் இந்த 10 இதுவும் முதலே சொல்லி இருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுகளுக்குள்ள வார இதுகளையும் வச்சுதான் நான் கேள்வி வைப்பேன். அவதானமாக நீங்கள் எல்லா நிகழ்ச்சியையும் நீங்கள் அவதானமாக பார்த்துக் கொள்ளுங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்ல முடியாது, சரிதானே? வாணி எல்லாம் சைலண்டா போட்டு இல்ல 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 அது சரி. இல்ல இல்ல நான் ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் சொல்றேன். நீங்க உதவியும் கொடுக்க வேண்டாம். இப்ப ஜான்சனர்ல குற்றச்சாட்டு நீங்க ஹெல்ப் பண்றீங்க. இப்ப நீங்க ஒருத்தருக்கண்டி ஹெல்ப் பண்றது இல்லை தானே, ஒட்டுமொத்தத்துல சொல்றீங்க. நீங்க முதல்ல நான் சொல்ல போறேன்னு சொல்றாங்களோ ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்றாரு தாரன்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. அப்போ ஜான்சனர் சொல்லல கேக்குறீங்கல்ல, கேட்காம அதையும் தாண்டி மீறி கதை கேட்கல. தலையில கை வச்சுட்டா, இப்பவே தலையில கை வச்சுட்டா. இதை நிறைவுக்கு கொண்டு வாங்க. ஆகவே வரும் வருடத்திலிருந்து ஜெயா நடேசனை சுட்டி காட்டாம பல பேருக்கு சொல்ற தரவு கொடுத்துதான் கொடுக்குற, சில பேருக்கு தரவு கிடைக்கிறான்னு. ஜெயா நடேசன் தனியா நான் சொல்ல இல்லைன்னு அதையும் ஏற்றுக்கொள்வோம். சரி, எல்லாரும் சந்தோஷமாக 2025க்குள்ள நுழைவோம். 2025க்குள்ள மீண்டும் நடாச்சட்டம் உள்புக போகுது. அதனால ஏனென்றால் இப்போ ஒரு 7-8 வருஷமாக அதை கையில் விட்டிருந்தோம். அதனுடைய எல்லா தொகுப்பாளர்களும் உறவுகளும் சேர்ந்துதான் இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். மற்றது இப்படி ஒரு நிகழ்ச்சி வரும்போது திருப்தியும் அதிருப்தியும் வரும் எல்லாருக்கும். அது உலகத்தில் எல்லாருக்குமே பொது. சிவபெருமான எல்லாரும் ஏற்றுக்கொண்டவையிலே, இயேசுநாதர் எல்லாரும் சரியன்னு சொல்றீனமே, அல்லா சரியன்னு. அதனால அது அல்ல, ஒரு தொகுப்பாளருக்கு இருக்கக்கூடிய வலிமையான சங்கடம். ஒருவருக்கு பிடிக்கும், ஒருவருக்கு பிடிக்காது. ஜெனரல் சொன்னது போல அவரை மட்டுமல்ல, பொதுவாக அப்படி ஒரு கருத்து இருந்தால் நாங்கள் பொதுவாக அதை பற்றி சிந்திக்கலாம். தரவு கொடுக்காமல் விடுறதுதான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களை அறியாமலே இப்போ அன்று கூட வாணிய சொன்னார், 5 பிள்ளைகள்னா 5 பிள்ளைகள் அம்மாக்கு 1 பிள்ளை 2 பிள்ளைல கூட பாசம் இருக்குமோ என்று கேட்டால் அவர் அடிச்சு சொன்னார், ஓம் இருக்குதுன்ட்டு. அது மாதிரி அந்த அம்மா வேணுமெண்டு 5 பிள்ளைகளையும் மாறி பார்க்குறதில்ல, தெரியாம வந்துடும். இடப்பிள்ளை அது அமைதியா இருக்கு வேண்டோன்னா அவருக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா வச்சிருவா தெரியாம. அதை மூத்த பிள்ளைய கடைசி பிள்ளைய கண்டுட்டா. அதனால அப்படி இருக்கிறபடினால நீங்க தரவுகள் எதுவுமே இல்லை, குறிப்பிட்ட நேரத்துக்குள் அது கடகரன்னு சொல்லி முடிக்க வேண்டும். ஒரு முறை முயற்சிக்கலாம். அப்படி எதுவும் உங்களுக்கு விரும்பின இதெல்லாம் போடுங்க. அதுக்குத்தான் அதிபர் நான் இப்ப முதல் ஒரு சுற்று கொடுத்து முதல் அவ்வளவு பேரையும் சொல்ல விட்டு பிறகு முதல் இப்ப ஆரம்பத்துல முதலாவது 2வது இலக்கத்துக்கு யாரும் வர்றே இல்லை. அதனால ஜெயமலரும் வாணியும் தான் எப்பவும் வருவார்கள். அதனால நான் அவர்களையே எடுத்துக்கொள்றது. ஏனென்றால் இவர்கள் சொன்னால் அதை வச்சுக்கொண்டு அவர்கள் ஜாயின் பண்ணுவார்கள், அவர்கள் பார்த்துட்டு வருவார்கள். கேள்வி சொன்னோடனே அடிச்சுட்டு வரையெல்லாம் டைம் காணாது. இவர்கள் பார்க்கறதில்ல, சரியோ பிள்ளையோ சொல்லிட்டு போயிடுவார்கள். அப்ப அதனால இந்த முறையே கனகாலம் செய்யறீங்க. 10 அல்லது 5 தெரிய வேண்டும். அதை மாற்றும் சிந்தனை இருக்கிறதா? இல்ல, மாற்றித்தான் கொடுத்திருந்தேன். இது நான் கடைசி என்றபடியா எல்லாருக்கும் அந்த புள்ளி போட்டு மண்டத்துக்கு
10 அடிப்படையில 10 பேர் சொல்றோம் சரி சரி வருவார்கள். புள்ளியல் அதுல இப்ப கிடைக்கும் 5 பேர் முதல் சொல்லிட்டார்கள்னா மிகுதி 5ஐயும் கீழ் ரவுண்டுல இருந்து திரும்பி வாரது மேலுக்கு. முதல் மேல நின்று வந்து கீழே நின்று வந்து பிறகு மேல நின்று வாரது அப்படி. அந்த சான்ஸுக்கு சொல்லாவிட்டால் உதவியை கொடுத்து அவர்கள் மூலமே அந்த பதிலை எடுக்கிறது. அதான் அதுதானே இப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கருத்தில் என்று எடுத்துக்கொள்ள. அதனால அதை விட்டு விடுங்கள். அப்ப உறவி இல்லை, நீங்கள் ஒரு தடவை மட்டும் முயற்சிக்கலாம். உதாரணமா சாப்பாடு நாடண்டா நான் பிரான்ஸை சொல்றேன் என்றால் நீங்கள் அப்படியே விடுங்க. அது வரவில்லை அல்லது வந்தேன்னு சொல்லலாம், அல்லது இறுதியிலும் சொல்லலாம். அடுத்த இலக்கம் 2க்கு போவோம் என்று சொல்லிக்கொண்டே போங்க. அப்ப அதுக்குள்ளேயும் நடாமோன் வந்து பிடிப்பேன், அது வேற. அது உலக நியதி, அது உலகத்துல எல்லாருக்கும் உள்ள. அதான் இப்ப முதல் ஒரு ஆள் இத்தாலி சொன்னால் அதை காதுல கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்புறம் 3வது ஆளும் வந்து இத்தாலி, நான் தான். நீங்க அது சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லாம அவருடைய புள்ளியை கட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே இப்ப யாரோ சொன்னார்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனா தேடும் போதும் தேடலாம், தேடுவதற்கு தடை விதிக்க கூடாது. ஏனென்றா தேடல் தான் உலகம், எல்லாருமே தேடித்தான் இனி நாங்கள் வாழ போறோம். ஆனா காது இங்க இருக்க வேணும், இல்லையேண்டா இப்ப வகுப்புற போலத்தானே அதோட இவர்கள் அடுத்த அதிபர் இவர்களோட ரிக்ஸை நான் அறிஞ்சு கொண்ட என்னென்றால் இவர்கள் என்னட்ட திருப்பி 2 தரம் கேள்வி விளங்கிய ஒரு கேள்வியை நீங்க யோசிங்க. நாங்க சின்ன வயசுல எங்களோட பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில இதே விளையாட்டு விட இல்லையா? இல்ல அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், இங்கிருந்து விலகி கேட்டுருக்கார். அப்படி என்றல்ல, அவர் என்றல்ல, அதை அப்படி இப்ப நீங்க சொன்னீங்க செல்வார்கள், நீங்க 2-3 தரம் சொல்லிட்டீங்க இப்படி வானொலியில வந்து, அப்படி சொல்லாதீங்க. அது ஓஜி, அதையும் மன்னிப்போம். எங்களும் அதுதான். ஆகவே எப்படி முடிக்கலாம் என்றா திருப்தியினம் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்குள்ளையும் சமாளித்து ஓடுவதுதான் புத்திசாலித்தனம். ஆனா அந்த தரவுல நானும் வந்து நிக்கிறேன், விட கொடுக்காதீங்க யாருக்கும். அப்ப எல்லாரும் புள்ளி எடுப்பதும் விடுவதும் அவருடைய சாமர்த்தியமாக இருக்கும். சரி, இந்த வாழ்த்துக்கள். மற்றபடி எல்லாமே சிறப்பு. ஒத்துழைப்பு என்பது முக்கியம். ஒரு பாட்டுக்கு தான் ஞாபகம் வந்தது, ஆனந்தம் 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 விட்டு கொடுப்பதில்லையே தான் ஆனந்தம், அல்லாட்டி வீடு எல்லாம் சரிஞ்சு விழுந்து விடும். அதே விட்டு கொடுப்பது. மற்றது சகிப்பு தன்மை. இது 2ம் இயல்பாக எங்களுக்குள் வளர வேண்டும். இதைத்தான் இளையோர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்களும் அப்படி வாழணும். இந்த நிகழ்ச்சிக்கும் அது பொருந்தும் என்று கேட்டு நிறைவான வாழ்த்துக்களோடு மகிழ்ச்சியாக பத்மினி அவர்கள் இருக்கிறாங்களா? குரோய்டன் இருக்கிறதா சொன்னீங்களா? சகோதரி வீட்டுலதான் நிக்கிறேன்னு சொல்லி இருந்தேன். குரோய்டன்ல தெரியாது. எங்க நிக்கிறீங்க இப்போ? எந்த நாட்டுல? தங்கச்சி வீட்ட முன்னு சொல்லுங்க, எந்த இடம்? குரோய்டன்ல தானா? முதல் ஆரம்பத்தில் சொன்னீங்க, அது எனக்கு எங்க வடிவா விளங்கல. சரி, உங்களுடைய நாட்களும் சிறப்பா நகரட்டும். அது நேரம் நேசிப்பவர்களும் எப்ப முடிக்கிறீங்க, அடிக்கடி வந்து கும்பிடுறாரு, நீங்களும் நிகழ்ச்சியை முடிக்கிறீங்க இல்ல, அடுத்து சமையலுக்கு போகணுமாக்கும். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். ராஜினி அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவரும் சிறப்போடு நாட்கள் நகர. வாணி அவர்களே உங்களுக்கும் சிறப்பு. சரணித்தியானவர்களே உங்களுக்கு சிறப்பு. இணைந்த ஏனியவர்களுக்கும் வாழ்த்தை தெரிவித்து சிறப்பாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி. இவ்வளவு காலமோ இந்த கேள்விக்கு இணைந்து எங்களை ஊக்குவிச்சு நாங்களும் உங்களை அறிவுல வளர்ந்து வரோம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது வந்த இறுதி. அடுத்த வாரம் நாங்க புது வருடத்தில் புது உற்சாகத்தோடு இணைந்து கொள்வோம். புது அடுத்த வருடத்தில் புது சட்டங்கள் அமுலாக்கி சட்டத்திட்டங்கள் இருக்கணும். இப்ப வாணிக்கு நான் பெரிய ஆளுக்கு பெரிய அம்மான்ற ஒரு இதுல சொல்றேன். நீங்க ஒரு பதவியில இருக்கிறீங்க, இந்த வானொலியில நீங்க ஒரு தகுதியான ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீங்க தான் நிறைய செய்யறீங்க. அப்ப உங்களுக்குதான் நாங்க கட்டுப்பட்டு வரணும். திரும்ப சொல்லிக்கிறத விட நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு இதுதான் அடிப்படை முறைன்னு சொன்னா அதன்படி நாங்க வரணுங்க. இப்ப நீங்களும் உங்களை இதை விட்டுறக்கூடாது. நாங்க உங்களை
நீங்க எங்களுக்கு மேல நீங்க இருக்க, ஏன்னா நீ எங்களுக்கு வயசு சிறியதாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இதில் வந்து நீங்க எங்களுக்கு ஒரு மேலான ஒரு ஆளாக இருக்கணும். உங்களை சொல்லித்தான் நாங்க கேட்கணும். ஏன்னா இது ஒரு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறது. என்ன எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வானொலி. அதுவே நாங்க ஒரு சிறப்பா ஒரு அம்சமா நாங்க சட்டத்திட்டங்களுக்கு அமைஞ்சு வந்தா தான் எங்களுக்கு இது ஒரு சிறப்பான இதா இருக்கும். மறுபடியும் சில நேரம் நான் கேட்டு புள்ளி போடேக்குள்ள எல்லாரும் வந்து கத்தேக்குள்ள நொய்யா நொய்யா நொய் நொய் நொய்யாண்டு காது மடைக்க அடைக்க கத்த வண்டி மறு ஒலிபரப்பு செய்வீங்க. யார் அந்த சரியான பதில் சொன்னதுன்னு கூட எனக்கு உள்வாங்க முடியாமல் இருக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருந்தாலே சரியான கதைச்சு கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்தாலே விளங்குறது இல்லை. என்ன எல்லாரும் வந்து ஒரு இடத்துல நாங்க விட்டாங்க. இளைஞர்களை பாருங்க, இளைஞர்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு சிறுவர்கள் அப்படி இல்லை. அவர்களை பற்றி அவர்களை பார்த்து நாங்கள் காட்டிக்கொள்ளணும். அவர்கள் இப்படி சத்தம் போட மாட்டார்கள். என்ன கையை எத்திட்டு இருப்பார்கள். அது மாதிரி நாங்களும் இருக்கணும். கூட நம்ம கதைச்சு கொண்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து அதுக்குள்ள நுழைஞ்சு கதைக்க வர்றது, அதெல்லாம் நல்ல வடிவில்லை, அழகில்லாத மாதிரி இருக்கு. சரி பிள்ளை எல்லாருக்கும் வாரதுதான். நீங்கள் பிள்ளைய இருந்தா சுட்டி காட்டினா தான் அதை நானும் அடுத்த இதில் நானும் அதை திரும்பி அதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நானும் உங்களோட சேர்ந்த ஒரு கட்டுக்குட்டி தான். நானும் பல கேள்விகளை நானும் அறியக்கூடியதா இருக்கிறது. அதனால நான் நெடுகள் சொல்லுவேன், நீங்கள் பிள்ளையா இருந்தால் நேரடியாக சுட்டி காட்டுங்கள். நான் அதை மீண்டும் அதை சரி ஏனென்றால் நானும் அவதியில் ஓடி வந்து சில இதுகளை தவறுதலாக இன்றைக்கும் ஒரு கேள்விக்கு மற்றதுக்கு பதில் போட இல்லை, சகாராவை மட்டும் போட்டுவிட்டு மற்றதை போடாம விட்டுட்டேன். அப்படி பார்க்காம விட்டுட்டேன். அது வழியா நீங்கள் அது தவறா இருந்தா சொல்லுங்கள். அப்பதான் அதை நானும் பார்க்கக்கூடியதா இருக்கும். மீண்டும் மீண்டும் வாணிமோகனுக்கு மிக மிக நன்றி என தெரிவித்து நானும் அடுத்த இப்ப உங்களோட நிகழ்வு இருக்கு கொஞ்சம் நேரம் செய்து கொள்வோம். விடவெற்றவர்கள் வரலாம், ஒரு கொஞ்ச நேரம் செய்துட்டு நாங்கள் விடவெற்றுக் கொள்வோம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம் மாணி. கணில் உங்கள் நேரத்துக்கும் பணிகளுக்கும் தேடுதல்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வரும் செவ்வாய் தெரியல, இந்த செவ்வாய் தகவலை இல்லாமல் தகவல் இல்லை, எந்த பக்கமும் இல்லை. அவரையும் வார 25ஓட என்ன மாதிரி என்று கேட்டுட்டு அவரை நிகழ்ச்சியும் இருக்கா இல்லையா இப்போ நட செய்வார்ன்றதையும் கேட்டுட்டு தருவோம். ஏன்னா அந்த ஒரு பக்கம் இல்லை அப்படின்னால எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. சரியா? ஆகவே என்ன தெரியாது. இப்பொழுதோ அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் செய்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எங்களோட வந்து செய்யறேன்னு சொன்னவா, ஆனால் எனக்கு சுவரா சொல்லுங்க. நான் செய்யறதா இருந்தா முதல்ல சொல்லுங்க, நான் ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல தெரியாது, அட்டை தான் தெரியும். இல்ல இல்ல, நான் கேள்வியை ஆயத்தப்படுத்தி வச்சேன். நம்பரை மாத்திரம் பரவாயில்ல, அது இருந்தால் செவ்வாய்க்கிழமை தெரியும். 30ஆம் தேதி செவ்வாய். ஆமாம், அது சரி வராது. நான் நிக்க மாட்டேன், பிரச்சனை. சரி பாப்பா, போயிடுச்சு. பின்னேரம் இங்க போகணும், அதுக்கு நேரத்தை கொடுப்போம். பின்னர் தான் இரவு தானே பூசை இல்லை, எங்களுக்கு அங்கே ஒஸ்னாபுரத்தில் 4 மணிக்கு போகணும். அப்போ நான் இங்கே எல்லாம் செய்து முடியும். சரி, ஓகே, அப்பா செய்து கொண்டு பாருங்க. இது காலையில் தனிமா வரும். சரி, நன்றி, வையுங்க, பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம். நேஸ் பிலிப் சார். சரி, நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மிக்க நன்றி. சமயத்தை வணக்கம். ஜெயநாதன் 2 நிகழ்ச்சி திங்கள் இருக்கும் தானே? ஆமா, நான் 2 நிகழ்ச்சி இருக்கு. திங்களும் இருக்கு, செவ்வாயும் இருக்கு.